Hello traders, good afternoon. This is Keith here. இன்னைக்கு டேட் வந்து June 16 Tuesday. டைம் பார்த்தீங்கன்னா 3:02 ஆகுது. மார்க்கெட் இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் வியூ அண்டு நோ ட்ரேட் லாஜிக் அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எக்ஸிக்யூட் பண்ணல. ஏன் எக்ஸிக்யூட் பண்ணலன்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன வியூவில் இருந்தேன்றதை சொல்கிறேன். ஸோ என்னோடய வியூ வந்து பியரிஷாக இருந்துச்சு. ஏன் பியரிஷாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஹையிலே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தா கூட பட் முடிகிற டைமில் எண்டிங் டைமில் நல்ல கன்சால்டேஷன் ஆகி ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா என்னென்னா, மார்க்கெட் மேலே வர ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அப்போது இங்கே ஆக்டிவ் செல்லர்ஸ் இருக்கான். ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் வந்து பிஇ சைடில் தான் வச்சுருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட்டும் கேப் அப்பில், அதாவது 80 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு. டே ஃபர்ஸ்ட் ஸ்கேன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட் ஆக்ட் பண்ணியிருக்கு த்ரூ அவுட் த டே. அதை பிரேக் பண்ணல. ஸோ இமிடியேட்லி ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீக்கிரமாக க்ரியேட் பண்ணிடுச்சு. 9:30 கேன்லேயே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே சர்டன் டைம் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆயிருக்கு. அதாவது ஹை பிரேக் திரும்பி அந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் ஃபாலோ ஆயிடுச்சு. அகெயின் இங்கே தான் பார்த்தீங்கன்னா 10-10 கேண்டில் வந்து 10-50 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டெச்சாகவே 80 பாயிண்ட்ஸ் கிட்ட ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இது நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருப்போன்னு. பட் ஆனால் நம்மளோட வியூ வந்து செல்லிங்காக இருந்தனால நான் வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டியாகவே பார்க்கல. மேலே எங்கே வீக் ஆகும் அப்படின்றது தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ என்னோட பிளான் என்ன வந்துச்சுன்னா, இந்த ஸ்டெச் போகிறப்பே நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, சின்னதாக வந்துட்டு மேலே வீக் ஆகிட்டு திரும்பி ஃபாலோ ஆகும் அப்படின்றதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் என்ன மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா இமிடியேட்டாக போயிட்டு அப்படியே செல் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் எப்போவுமே 90 டிகிரிலே ஃபாலோ ஆகாது. சின்னதாக ஒரு கன்சால்டேஷனோட ஃபாலோ ஆனால்தான் நமக்கு ஒரு பெட்டரான ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டாகவே சிங்கிள் ஸ்டெச்சாகவே போயிடுச்சு. ஸோ எக்ஸிக்யூஷன் எனக்கு டிலே ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா மார்க்கெட் சிங்கிள் ஸ்டெச்சாக போயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு ஹையில் இருக்குது, 34,000 லெவல்ஸில் இருக்கனால நமக்கு இப்போது கண்டினியூட்டி ட்ரேட் தான் எடுத்தாகணும். ரிவர்சல் வந்து இங்கே மிஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டினியூட்டி எடுக்கணும். கண்டினியூட்டி எப்படி இருக்கணும்னா, நிறையா விதமான கண்டினியூட்டி இருக்குது. ஒன்று ஃபாலோ ஆன உடனே இம்மிடியேட்டாக ஃபாலோ ஆகும், அல்லது சின்னதாக ஒரு ஹையரில் க்ரியேட் பண்ணி ஃபாலோ ஆகும், இல்லைன்னா ஜஸ்ட் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் கன்சால்டேட்டாக இருக்கும். இதில் தேர்ட் பாயிண்ட் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஒரே டைமில் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல கன்சால்டேட் ஆனதுனால இன்றைக்கி எக்ஸிக்யூஷன் எனக்கு எப்படியோ இருந்துச்சுன்னா, ஒரு ரீசன்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அதாவது 11:15 தான் என்னோட ரெசிஸ்டன்ஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஹையை எப்போ உடச்சிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதோ அப்போ என்னோட என்ட்ரி. ஏன்னா என்னோட வியூ வந்து செல்லிங் இல்லையா. ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டும் ரொம்ப நேரமாக ஒரே ஜோன்லேயே ட்ராவல் ஆயிருக்கு. கீழே போகுது, மேலே வருது, கீழே போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட சிங்கிள் ரேஞ்சிலேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால் என்னோட எக்ஸிக்யூஷன் டிலே ஆயிடுச்சு. நம்மளோட எக்ஸிக்யூஷனும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 o'clock தான். ஸோ மொமெண்டம் வந்து திரும்பி வெயிட் பண்ண இந்த கேண்டில் எழுத்தி 120 கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணால் கூட அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணேன். பட் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலை. புல்லிஷ்னஸ் வந்து கொஞ்சம் பயஸ் உள்ளே வந்துட்டான். பயஸ் உள்ள வந்தனால என்ன ஆகும், நமக்கான என்ட்ரி வந்து அங்கே ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நான் இன்னைக்கான எக்ஸிக்யூஷன் எனக்கு இன்னைக்கு கிடைக்கல. ஸோ இது ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.